ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிகழ்ச்சி என்ன இருந்துன்னு சொன்னால், நாங்கள் அந்த வீடியோ எடுப்போம்னா வந்திருந்தோம். அப்போ வந்து பார்க்கும்போது உங்களோட பெரியவர்களால் நிறைய அந்த என்ஜாய் பண்ணுறக்கூடிய பாட்டுகள் நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ இதே மாதிரி நாங்கள் பார்க்குறதும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். அந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டுறோம். மற்ற ராமன் இப்போ 5 நிமிஷத்தில் வர, இன்னும் ராமண்ணா காணையில் வரட்டுக்கும். சரி, இப்போ ஐயா ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல்ரெடி தட்டி விட்டால் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். என்ன மாதிரி நல்ல ஃபன் எடுக்கல போல இருக்கு. ஓ, இந்த எப்படி இடதா நல்லா போகுதுப்பா. சார் ஐயாக்க அப்படி சோமா இருக்கீங்களா? அப்ப பாட்டு அடிப்போமே. ஒரு பாட்டு அடிங்க பாப்போம். பாடுங்க பாடுங்க. நீங்க அடிங்க. பாடுங்க பாடுங்க பாப்போம். பாடுங்க பாப்போம். ஐயா அடிங்க அப்ப மூல. உச்சி புள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. சச்சிதானந்த சத்குருவாயின விமலன் ஒரு தந்தையானவின் தாயுமான திருமருகள் அச்சுதன் மகன் அன்பினால் வரும் முருகன். அச்சுதன் மகன் அன்பினால் வரும் முருகன் இந்த ஆனை முகம் கொண்ட ஆதிநாயனாயிறைவன். உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. ஆடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும். ஆடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும். உன்னை நாடுதலும் அருள் உண்ணுதலும் நினைவாகும். கூடுதலும் தரம் கூட்டுதலும் நமதெண்ணம். கூடுதலும் தரம் கூட்டுதலும் நமதெண்ணம். இங்கு ஓடுதலும் அடி உறங்குதலும் ஒரு திண்ணம். உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பார்த்துருப்பீங்க பாடுற பாட்டுகளை நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்முடைய ஐயா மரலுக்காக நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஆல்ன்றதான பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நாங்க போட்டுக்கொண்டிருப்போம். இப்போது அடுத்ததாக ராமன் அவர்கள் ஒரு பாடல் உங்களுக்கு முன்னுக்கு தரப்போகிறார். நான் பாட மாட்டேன், நான் பாடுறேன். ஒரு பழைய பாடல். நல்லவர்க்கெல்லாம் 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 சாட்சிகள் 2 ஒன்று மன சாட்சி. அது தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மன சாட்சி. அது தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். நபருக்கு துணிந்த மனிதன் சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி. அது தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன்
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி அது தெய்வத்தின் சாட்சியம்மா உள்ளத்தின் சாட்சியம்மா. அடுத்தடி இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐயாட்ட பாட்டு நல்லா இருந்துச்சா இவட்ட பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லணும். இப்ப தொடர்ந்து அடுத்தடி பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், தவறுக்கு துணிந்த மனிதன் விடுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி அது உள்ளத்தின் சாட்சியம்மா அது தெய்வத்தின் சாட்சியம்மா. அடுத்ததாக மயக்கம் என்ன இந்த மவுனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மவுனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன எந்தன் சரணம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்ட வண்ணம் கண்ணா. படிங்க. தேர் போலே ஒரு பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீயாளம் கார்காலம் என பிரிந்த கூந்தல் கன்னத்தின் மீது கோலமிட கார்காலம் என பிரிந்த கூந்தல் கன்னத்தின் மீது கோலமிட மயக்கம் என்ன இந்த மவுனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன எந்த சரணம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் வந்த இடத்துல நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க வந்தாங்க. வந்த இடத்துல நம்ம ஐயாமார்களை நம்ம பார்த்தோம். அவங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். அடுத்த பாடல் அடுத்த பாடல் மிகவும் ஃபன்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாடலை நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு எஸ்பின்ற பாட்டு. உண்மை ஐயா நல்லா அடிக்கிறேன். நல்லா அடிக்கிறேன் ஐயா, வேற இல்ல. நீலாவே ஐயாவுக்கு சோக பாட்டு அவரால் அடிக்க முடியல, அதனால இன்னொரு பாடல் என்று நம்முடைய சோமன் கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்பா இப்பதானப்பா தொண்டையெல்லாம் மாறி போயிடுறாங்க. நீங்க வேற நீங்க ஐயா பாடுங்க. சரி, நம்முடைய ஐயா ஒரு பாடல் ஒன்று பாடு. ஒரு பாட்டு வேதங்கள் இந்நாயகவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பெரியவங்களோட அந்த தாளங்கள் மிகவும் அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நாங்கள் நெஞ்சு கூட பார்க்கல இப்படி ஒரு ஃபன் எடுப்போம்னு சொல்லி நாங்களாம் ராமன் சோமன் மறக்காமல் எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லாக்கனை ஆல்ரெடி தட்டியோட தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
அது மட்டும் இல்ல அதோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் உங்களுக்கு நாங்க வீடியோ கண்டிப்பா போடுவோம். தயவுசெய்து நம்முடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொன்னா ராமன் நல்லா படிச்சவரை அந்த ஐயா நல்லவரா படிச்சதான்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல போடுங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யார் படித்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை பாட்டு தான், நம்ம அதை ஒருத்தவங்க கூட நம்ம யாருமே ஏளனமா பார்க்கக்கூடாது. கண்டிப்பா இந்த அவங்க படித்த பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க.